ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிறு. சாமுவேலை இறைவன் தம் இறைவாக்கினராக அழைப்பது இன்றைய வாசக கருத்து. இவ்வழைப்பானது ஓர் அறிகுறி அழைப்பு. நம் ஒவ்வொருவர் அழைப்பும் இது போன்றே அமைந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சாமுவேல் கண்டது வெறும் கனவுமன்று, வெளிக்காட்சியுமன்று, மாறாக இறைவன் தம்மையே வெளிப்படுத்தி சாமுவேலை தம் இறைவாக்கினராக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16 என்பது ஒவ்வொருவர் அழைப்புக்கும் குருக்கள், கன்னியர்கள், துறவியர், இல்லறத்தார் அனைவருக்கும் பொருந்தும். எனவே இறைவன் தான் நம் ஒவ்வொருவர் அழைப்புக்கும், அனைத்து அழைப்புக்கும் ஆதி காரணர். அடுத்து நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நம் பெயர் சொல்லி அழைக்கிறார். சாமுவேல், சாமுவேல். தாயின் வயிற்றில் இருந்தபோது நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்துள்ளார். எரேமியா 1:15, எசாயா 49:1, கலாத்தியர் 1:15. மேலும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அழைக்கிறார். அழைப்பின் தொடக்கத்தில் மட்டுமன்று, நாம் தேர்ந்தெடுத்துள்ள நிலையிலும் இந்த அழைப்பு தொடர்கிறது. மேலும் மேலும் அழைப்பு வாழ்வில் நாம் வளரவும் பிரமாணிக்கமாக இருக்கவும் இவ்வழைப்பு நம்மிடம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இறைவனின் இத்தகைய அளவு கடந்த அன்புக்கு நாம் காட்டும் பதில் அன்பு என்ன? சாமுவேல் செவிமடுத்தார். சாமுவேல் இறைவனுடைய ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு அழைப்பு வருகிறது. 3:1-3. ஆண்டவரின் காட்சியோ அவரது திருவாக்கோ மிகவும் அரிதாய் இருந்த காலத்திலே சாமுவேலுக்கு இறைவன் தோன்றி அழைப்பு விடுத்தாரெனின் இது சாமுவேலின் இறைப்பற்றிற்கு இறைவன் அளித்த பரிசாகும். ஆம், இறைப்பணியிலேயே ஈடுபாடு கொண்டு நாம் வாழும் போது நமக்கு இறைவன் சிறப்பு அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர்தல் வேண்டும். ஆபிரகாமை இறைவன் அழைத்தபோது அடியேன் தயார், தொடக்க நூல் 22:1 என்றார் ஆபிரகாம். மோசேயை அவர் அழைத்தபோது இதோ இருக்கிறேன் என்றார் மோசே. விடுதலை பயணம் 3:4. இறைவன் அன்னை மரியாவை அழைத்தபோது நான் ஆண்டவரின் அடிமை என்றாள் மரியா. லூக்கா 1:36. சாமுவேலும் தம்மை அழைத்த இறைவனுக்கு இதோ இருக்கிறேன் என்று மும்முறை பதில் அளிக்கிறார். இது அவருடைய முழுமையான தயார் நிலையை சுட்டுகிறது. இது மட்டுமன்று, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறான் என்ற அவரது சொற்களிலே 3:10 அவரது நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலும் வெளிப்படுகிறது. இச்சொற்கள் நம் உதடுகளிலே, உள்ளங்களிலே பொருளுடன் ஒலிக்கக்கூடுமா? அத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவரின் பேச்சை அவருடைய மக்கள், ஏழை எளியோர், ஒதுக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர் அழுகுரலிலே கேட்கிறோமா? மக்கள் விருப்பம் மகேசன் விருப்பம் என்றால் துயருருவோர் துன்ப குமுறல் எல்லாம் இறைவன் நமக்கு விடுக்கும் சவால் இல்லையா? நாம் இருக்க பயமேன் என்று நாமும் துன்புறுவோரிடம் கூற வேண்டாமா? இறைவாக்கினர் உருவாகிறார். இறைவாக்கினராய் இருப்பது ஒரு உரிமையை மட்டுமன்று கடமையையும் தன்னுள் கொண்டது. கடவுளுக்கு சான்று பகர்வதே இறைவாக்கினர் கடமை. சாமுவேல் இறைவனின் பிரமாணிக்கமான
இறைவாக்கினராக இருந்தார். 3:20. ஆண்டவர் அவருடன் இருந்தார். சாமுவேலும் ஆண்டவரிலே வளர்ந்தார். 3:15. ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவரிலே நாம் வளர வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் அவரிலே வளர்கின்றோமா? இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 என்ற முறையிலே நம் வாழ்வு அமைந்து இருக்கிறதா? ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். தொடக்க நூல் 20:2 என்று நம்மை பற்றியும் கூற முடியுமா? 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 6:13, 15, 17, 20. கிறிஸ்து நம்மை பழைய சட்டங்களிலிருந்து விடுவித்துள்ளார். எனவே நாம் அடிமைகள் அல்லர், சுதந்திர மக்கள் என்பது பவுலின் போதனையை கலாத்தியர் 5:1-2, 2 கொரிந்தியர் 3:17. இதனை புது கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தம் விருப்பம் போல ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள உறவை சுட்டி காண்பித்து அவர்களது தவற்றை திருத்துகிறார் பவுலடியார். உயிர்த்தெழும் உடல் முக்தி பெற தடையாய் உள்ளது என்றனர் சிலர். இப்பயனற்ற உடல் தன் விருப்பம் போல் பாலுணர்வை தீர்த்து கொள்ளலாம் என்ற கொள்கையும் கொரிந்து நகரில் இருந்தது. உணவு வயிற்றுக்கென்று உள்ளது, வயிறு உணவுக்கென்று உள்ளது. 13. இது கொரிந்தியரின் பழமொழி. இதே அடிப்படையில் தவறான உடலுறவு உடலுக்கு என்று கூறி வந்தனர். இக்கூற்றை மறித்து உடலும் உணவும் அழிவுக்குரியவை, ஆனால் இறை இயேசுவில் திருமுழுக்கால் இணைந்த நம் உடல் முழுமையான ஆள் அவருடன் உயிர்த்து நித்திய ஒளியில் என்றென்றும் நிலைத்திருக்க படைக்கப்பட்டுள்ளது. 14 என்கிறார் பவுலடியார். சாவுக்குரிய உடல் சாகாமையை அணிந்து கொள்ளும் என்ற இயேசுவின் போதனை கெட்ட பாவத்தினின்று நம்மை தடுத்து நிறுத்துகிறதா? உடல் கிறிஸ்துவின் உறுப்பு. ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ளது. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ரோமையர் 12:4. கிறிஸ்தவன் வழியாகவே உயிர்த்த இயேசு பேசுகிறார், செயல்புரிகிறார். திருமுழுக்கால் கிறிஸ்துவும் கிறிஸ்தவனும் பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டுள்ளனர். ஒரே ஆவியால் இயக்கப்படுகின்றனர். கிறிஸ்து தலை, கிறிஸ்தவர்கள் அதன் உறுப்புகள். கிறிஸ்துவும் கிறிஸ்தவனும் ஓருடல், ஓர் உயிர். எனவே காம பாவம் செய்வது இயேசுவுக்குரிய உறுப்புகளை மற்றவர்களுக்கு விற்பதற்கு சமம். 16. உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். உங்களுடைய உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி இப்பேருண்மையை மக்கள் அறிந்திருந்தனர் என்பதற்கு சான்று பகர்கிறது. நமது ஆண்டவரின் உயிர்த்த உடலின் ஆக்க சக்தியான தூய ஆவியையே கிறிஸ்தவனும் பெற்றுள்ளான். ரோமையர் 8:9. திருமுழுக்கு பெற்றவரின் உடலை, அம்முழு மனிதனை சாதாரண தசையும் இரத்தமும் கொண்ட உடலாய் காண்பதை விட இயேசுவின் ஆவியால் உயிர்த்த ஒப்பற்ற ஒளியில் இணைந்த உடலாகவே காண வேண்டும். 17. எனவே ஆவியில் ஆட்கொள்ளப்பட்ட உடல் பாவத்தின் கருவியாக விளங்குவது தெய்வீக சன்னிதானத்தை அசுத்தப்படுத்துவதாகும்.
உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பார் திருமூலர். நம் ஒவ்வொருவரின் விலை மதிப்பற்ற கிறிஸ்துவின் இரத்தமாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு சொந்தமான மணிப்பேழை. உடல் ஆண்டவருக்காக, அவரும் உடலுக்காக. 14 என் அயலான் உடன் கிறிஸ்துவின் உறுப்பு, தூய ஆவியின் ஆலயம், இறைவனின் மணிப்பேழை என்பதை உணர்ந்து அதற்கு மரியாதை அளிக்கின்றேனா? நற்செய்தி யோவான் 1:35-42. சீடரும் சீடத்துவமும். கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சீடத்துவ வாழ்வு. குருவே சீடர்களின் வாழ்வு. குருவின் வழி நடப்பது குருவை பின்பற்றுதலாகும். இங்கு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவின் ஆற்றுப்படுத்துவதை காண்கிறோம். பின்தொடரல் என்பது விவிலியத்தில் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள நெருங்கிய உறவை குறிக்கிறது. அதாவது குருவின் லட்சியத்தையும் அவர் வாழ்க்கை முறையையும் கற்றுக்கொள்வதாகும். இதன் விளைவாக குருவுக்கு அடிபணிதலாகும். ஆனால் அடிமையை போன்றதல்ல, மாறாக சுதந்திரமாக தன் வாழ்வையே அர்ப்பணிப்பதாகும். இந்திய ஆன்மீகத்தில் குருவும் யாரும் உண்மை நெறியை கண்டு கொள்ளவோ கடைபிடிக்கவோ இயலாது என்பர். குருதான் முக்தி வாழ்விற்கு இட்டு செல்லும் சாதனமாக கருதப்படுகிறார். இறைவன் குருவாக வந்து மக்களை மீட்பதை அழகாக பாடியிருக்கின்றார் மாணிக்க வாசகர். வாழ்வழித்து மண் புகுந்து மனிதரை ஆண் கொண்ட வள்ளல், ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர் வாயது என்பார். ஆனால் இயேசு பிற குருக்களை போன்ற வழிகாட்டுபவர் மட்டுமல்ல, அவரே வழியாகவும் இருக்கிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் 14:6. அவர் வாழ்வே நமக்கு வழியாகிறது. அவரை பின் சொல்வதே உண்மை பொருளாகிறது. மார்க்கு 8:34. வந்து பாருங்கள் என்றார் இயேசு. நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று வினவ சீடர்களிடம் வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் இயேசு. தன் வார்த்தைகளை மட்டும் கேட்டால் போதாது, தன் வாழ்க்கை முறையையும் தம் சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்து இருப்பதை கண்டு கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். இயேசுவின் அழைப்பு யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. சுதந்திரமாய் செயல்படவும் சுதந்திர உறவில் வளரவுமே இயேசுவின் அழைப்பு வருகிறது. வந்து பாருங்கள் என்ற அழைப்பு நமக்கும் எட்டுகிறது. இன்று இயேசு நற்கருணை பேழையில் இருந்து மட்டும் அழைப்பதில்லை, அவர் நாமத்தில் கூடியிருந்து தொண்டு புரியும் குழுக்களில் செயல்படுகின்றார். சிறப்பாக ஏழை மக்கள் மத்தியிலும் வாழ்கிறார். இக்குழுக்களில் இம்மக்கள் வாழ்விலும் பங்கு பெறுவதற்கு வந்து பாருங்கள் என்று நம்மையும் இன்று அழைக்கிறார். இந்தியாவிலும் குரு தரிசனம் பெற மக்கள் ஆவலாக செல்கின்றனர். குரு தரிசனமே அருள் பிரசாதம் என்று நம்புகின்றனர். இயேசுவை கண்டு கொள்ள ஆவலாய் உள்ளேனா? சக்கேயு மரத்தில் ஏறி இயேசுவை கண்டார். அவர் வாழ்வு மாறியது. அன்று அவரோடு தங்கினார். மக்களோடு தங்கி வாழவே மனு உருவானார் இறைவன். மக்களின் இன்ப துன்பங்களில் பங்கு பெறவே அவர் இவ்வுலகில் குடிக்கொண்டார். இறை பிரசன்னம் ஒருபுறம் அச்சம் விளைவிக்கிறது, இன்னொரு புறம் காந்தம்போ நம்மை கவர்கிறது.
இறைவனின் அன்பு பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கிறது. நம் உள்ளங்களிலே அன்பு தீயை மூட்டி இதயங்களை இலக்குகிறது. எனவே தான் இறை பிரசன்னத்தில் பக்தர்கள் தங்களையே மறந்து விடுகின்றனர். ஆண்டவர் எத்துணை மதுரமானவர், சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியரும் அழைப்பு விடுக்கிறார். நாமும் ஆண்டவரை சுவைத்து பார்க்க இந்த திருப்பலியில் ஆண்டவரின் வரத்தை வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.